அத்தியாயம் 5. ஒரு சில உலமாக்களின் பொருட்டு. எச்சரிக்கை. குரான் அத்தியாயம் 2 வசனம் 1, 2 அலிப் லாம் மீம். இது வேத நூல், இதில் சந்தேகமில்லை. இது முத்தகின்களான பயபக்தி உடையவர்களுக்கு வழிகாட்டும். மிகச் சுவையுள்ள அத்திப்பழமானது அதை ஜீரணிக்கச் சக்தியற்ற கீழ்ஜாதிப் பறவைகளுக்கு உணவாக முடியாது. அதைப் போன்றே சத்திய போதனைகளைச் செவியேற்றுக் கொள்ளும் திறமை எல்லா மனிதர்களிடமும் இராது. மஸ்னவி 11:26. ஆதலால் சுத்த சத்திய இறைவேதமான திருக்குரானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நல்லடியார்களான ஒலிமார்களின் உண்மையான அறிவு விளக்கங்களையும் பகுத்தறிவையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற நல்லறிவுடைய மக்களோடுதான் எமக்குப் பேச்சே இல்லாமல், ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல், அறிவுக்கு இடம் கொடாமல், பழமையிலும் புதுமையிலும் ஊறிக்கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதருடனும் எமக்கு பேச்சு கிடையாது. ஆகவே உண்மையைக் கண்டறிய விரும்பும், குரான் ஹதீஸ்கள் பகுத்தறிவுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள விரும்பும் என் அன்பு சகோதரனே, இதோ நான் விளக்கிக் காட்டப் போகிற விஷயத்தை முதலிலிருந்து முடிவு வரை வாசிக்காமல் முடிவுக்கு வரவேண்டாம் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன். அத்தியாயம் 5 பகுதி 1. சகோதரனே, கலிமத்து தய்யிபாவை விளங்கியறிந்து சுத்த சத்தியமான தௌஹீதை உணர்ந்து கொண்ட சித்தசுத்தி பெற்ற நல்லடியார்களான கனமங்கிய ஒரு சில உலமாக்களைத் தவிர பெரும்பாலான மௌலவிமார்கள், உலமாக்களும் பெரும்பாலான புஸ்தகங்கள், கிதாபுகளும் கலிமத்து தய்யிபாவான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அற்ப வாக்கியத்துக்கு 4 அல்லது பல பொருட்கள் உண்டு என்று கூறுவதை நீ கற்றறிந்தோ கேட்டறிந்தோ இருக்கலாம். ஒரு கிதாபில் கலிமாவுக்கு 8 பொருட்கள் கூறியிருந்ததை நான் வாசித்ததுண்டு. நம் நாட்டுக் குழந்தைகள் படிக்கிற சாந்தி மார்க்கம், தொழுகை அதபு போன்ற சாதாரண நூல்களில் கூட கலிமாக்கள் 5ஐ உருவாக்கி 5 பொருட்களை கூறியிருப்பதை இன்றும் நாம் காணலாம். ஒரு சில உலமாக்கள் ஷரியத், தரிக்கத், ஈகத், மஹ்ரிபத் ஆகிய 4 வகுப்பு மக்களுக்கும் 4 பொருட்கள் கலிமாவுக்கு உண்டு என்றும் அப்படி கூறி விளக்குவதே பொருத்தம் என்றும் கூறுகிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தாருடையவும் விவரங்களை தௌஹீதை விளக்கும்போது நாம் தெளிவாய் கூறுவோம். இப்போது கலிமத்து தய்யிபாவுக்கு 4 அல்லது பல பொருட்கள் உண்டென்று கூறிக்கொண்டும் எழுதிக்கொண்டும் இருக்கிறார்களே, அது உண்மையா பொய்யா என்பதை நாம் முதலில் கண்டறிவோம். முதலில் இமாமும் நீதிபதியுமான குரானை மட்டுமே நோக்குவோம் மற்றும் ஆதாரங்களை பின்பு நோக்குவோம். குரான் அத்தியாயம் 3 வசனம் 7. அவனே இவ்வேதத்தையும் உம்மீது அருளினான். இதில் குறிப்பாக உள்ள ஒரே கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படை. அன்றி பல கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன. எவர்களுடைய இருதயங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் பல அர்த்தங்களையே தேடி பின்பற்றுவார்கள். ஆயினும் இதன் பல அர்த்தமுடைய வசனங்களின் உண்மை கருத்தை அல்லாஹ்வையன்றி ஒருவரும் அறியார். ஸ்திரமான கல்விமான்களோ இதனையும் நாங்கள் விசுவாசித்தோம், யாவும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான் என்று கூறுவார்கள். அறிவுடையோரேயன்றி மற்றவரும் நல்லுபதேசம் அடைய மாட்டார்கள். குறிப்பு: இந்த குரான் ஆயத்தில் கிதாபு என்ற அற்ப வசனத்துக்கு வேதம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கிதாபு என்றால் புத்தகம் என்பதுதானே பொருள் என்று நீ கூறலாம். ஆம், இப்புத்தகம் என்பது குரானையே என்பதில் சந்தேகமே இல்லை. குரான் என்பது வேதமே என்பதிலும் வேதப்புத்தகமே என்பதிலும் சந்தேகமே இல்லை. மேலும் வேதத்தின் அடிப்படையான தௌஹீதை உறுதிப்படுத்தி அதன் விளக்கத்தை எமக்குத் தருவதற்காகவே குரான் இப்புத்தகம் தரப்பட்டுள்ளதால் குரானை வேதம் என்று கூறுவதில் எவருக்கும் எதிர்வாதமிருக்க முடியாது. இந்த விபரத்தையும் ஆயத்தின் பொருளையும் பலமுறை வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலே காட்டிய ஆயத்தில் குறிப்பாக உள்ள ஒரே கருத்துடைய வசனத்தை முகமாத் என்று இறைவன் கூறுகிறான். பல அர்த்தங்களுடைய வசனத்தை முதஷாபிஹாத் என்று இறைவன் கூறுகிறான். இந்த வசனங்களை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். முகமாத் என்றால் அதன் உண்மையான கருத்து என்ன? 1 குறிப்பாக உள்ள ஒரே கருத்து மட்டும் உடையது, உண்மைகளும் அறியக்கூடியது. 2 திடப்பிரமாணத்தில் உள்ளது, தெளிவானது. 3 சட்டமாக்கப்பட்டது.
ஹுக்குமாக்கப்பட்டது. 04 மாற்ற முடியாதது, மாற்றப்படக்கூடாதது. 05 பல அர்த்தங்களைப் பெற முடியாதது, பெறக்கூடாதது. 06 தலாலத்துன்னஸ், இபாரத்துன்னஸ் ஆகிய வெளிச்சத்தத்தினாலும் உட்பொருளினாலும் ஒரே கருத்தை கொடுக்கக்கூடியது. மேலே காட்டிய 6 அம்சங்களும் பொருந்திய சத்தத்தினாலும் கருத்தினாலும் ஒரே பொருளைத் தரக்கூடிய வசனம்தான் முகமாத் என்பது. அர்ப்பு அகராதியும் இதை ஏற்றுக்கொள்கிறது. லாஹிருடைய உலமாக்களும் பாத்தினுடைய உலமாக்களும் இந்த விளக்கத்தை பூரணமாய் ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இவ்விபரத்தை நினைவில் இருத்திக் கொள்ளவும். முதஷாபிகாத் என்றால் அதன் உண்மையான கருத்து என்ன? 01 பல கருத்துக்களையுடையது. 02 சந்தேகப் பிரமாணத்தில் உள்ளது, தெளிவில்லாதது. 03 இடம், காலம், சூழல், நிலைமைகளுக்கேற்றபடி பொருள் கொள்ளக்கூடியது. 04 இதன் உண்மை கருத்து இறைவன் மட்டுமே அறிவான். 05 ஸ்திரமான உறுதியான கல்விமான்களும் இதை ஒப்புக்கொள்வார்கள். 06 கல்வியறிவில்லாத உண்மைகள் இதன் கருத்தை அறியவே மாட்டார்கள். இந்த 6 அம்சங்களும் பொருந்தியதுதான் முதஷாபிகாத் என்பது. அர்ப்பு அகராதியும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. லாஹிருடைய பாத்தினுடைய உலமாக்களும் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பொனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் என்று உமர் தலியுல்லாஹு அன்ஹு அவர்களால் கூறப்பட்ட ஹதீஸின்படி வேதத்தின் அடிப்படை லா இலா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவைக் கொண்டு சாட்சி பகர்வதே என்பதை நாம் எல்லோரும் அறிந்தே இருக்கிறோம். இந்த விபரத்தையும் உலகின் நாலா பக்கங்களிலும் உள்ள எல்லா உலமாக்களுமே ஏகமனதாக ஒப்புக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது சிந்தனை செய்து பார். வேதத்தின் அடிப்படை தௌஹீது கலிமாவான லா இலா இல்லல்லா என்ற கலிமாவே என்பதை யாவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதத்தின் அடிப்படை மாத் ஒரே கருத்துடைய வசனம் என்பதை மேலே காட்டிய குரான் அத்தியாயம் 3 வசனம் 7 ஆயத்து மூலம் இறைவன் அறிவிக்கிறான். ஆகவே வேதத்தின் அடிப்படையான கலிமா மாத் ஒரே கருத்துடையது என்றும் மாற்று புரட்டப்பட்ட பல கருத்துக்களை கூற முடியாது என்றும் அறிந்து கொண்டோம். இபாரத்துன்னஸ் தலாலத்துன்னஸ் ஆகிய வெளிச்சத்த பிரமாணத்தினாலும் கருத்து பிரமாணத்தினாலும் ஒரே பொருளை விளக்கக்கூடியதே கலிமா என்பதையும் அறிந்து கொண்டோம். கல்விமான்களான அறிஞர்கள் மட்டும் அன்றி கல்வியறிவே இல்லாத உண்மைகளும் சிக்கல்படாமல் அது உணர்த்தும் பொருளை அறிவார்கள் என்பதையும் அறிந்து கொண்டோம். இப்போது சிந்தனை செய்து பார். கலிமாவை கூறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்திரமான ஒரு கல்விமானா? எழுத வாசிக்கத் தெரியாத கல்வியறிவே இல்லாத உம்மி நபியா? அவர்களிடமிருந்து கலிமாவை பெற்றுக்கொண்ட அற்பு மக்கள் கல்விமான்களா? உம்மிகளான கல்வியறிவில்லாத மக்களா? குரான் அத்தியாயம் 62 வசனம் 2 உம்மிகளுக்கு அவர்களில் நின்றுமே ஒரு ரசூலை அனுப்பினான் என்று குரான் கூறுகிறது. ஆகவே உம்மின் வீணால் உம்மிகளான மக்களுக்கு உபதேசிக்கப்பட்ட கலிமா ஒரே கருத்துடைய மாத்தைச் சேர்ந்ததாக இருக்குமா? பல கருத்துடைய முதஷாபிகாத்தைச் சேர்ந்ததாக இருக்குமா? திட்டமாக நிச்சயமாக ஒரே கருத்துடைய மாத்தைச் சேர்ந்ததாகவேதான் இருக்கும். முதஷாபிகாத்தைச் சேர்ந்ததாய் பல கருத்துடையதாய் இருக்கவே முடியாது. ஒரே கருத்துடையதாய் இருந்ததால்தான் அந்த உம்மிகள் கலிமாவின் பொருளை வெளிப்படையாக உணர்ந்தார்கள். அதன் கருத்து விளக்கத்தை அறிவு விளக்கமில்லாமையால் மறுத்தார்கள். பல கருத்துடையதாய் இருந்திருந்தால் அதை விளங்கவும் மறுக்கவும் முடியாமல் இருந்திருக்கும். இப்போது குரானின்படி கலிமா ஒன்றேயொன்றுதான், 5 அல்ல என்றும் அந்த கலிமா ஒரேயொரு கருத்து மட்டுமுடையதே அல்லாமல் பல கருத்துடையதே அல்ல என்றும் அறிந்து கொண்டோம். மன்கூல் என்ற வேத வசனத்தை மக்கூல் என்ற யுக்தியும் ஏற்றுக்கொண்டதென்பதை நினைவில் இருத்திக் கொள்ளவும். மன்கூல் மக்கூல் என்பவை வெவ்வேறு போல் தென்பட்டாலும் உண்மையில் இரண்டும் ஒரே விக்கியம்தான். ஆதலால்தான் குரானுக்கு புர்கான் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இப்போது மீண்டும் குரான் அத்தியாயம் 3 வசனம் 7 ஆயத்தை நோட்டமிட்டுப் பார். எவர்களுடைய இருதயங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ண கருதி பல அர்த்தங்களையே தேடிப் பின்பற்றுவார்கள் என்று இறைவன் கூறுகிறான்.
பல அர்த்தங்களுடைய வசனங்களை என்று கூறாமல் பல அர்த்தங்களை என்று இறைவன் கூறுவதை அறிவைக் கொண்டு நோக்க வேண்டும். எதற்கு பல அர்த்தங்களை தேடுகிறார்கள்? முக மாத்தான ஒரே கருத்துடைய வசனங்களுக்குத்தான் பல அர்த்தங்களை தேடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். இன்னும் கொஞ்சம் கவனித்து பார். தேடிப் பின்பற்றுகிறார்கள் என்று இறைவன் கூறுகிறான். பின்பற்றல் என்றால் என்ன? ஒருவர் சொன்னதை, எழுதியதை, செய்ததை மற்றவர் முன்பின் யோசிக்காமல், சிந்திக்காமல், ஆராயாமல், ஆதாரங்களைக் கண்டறியாமல், கண்மூடித்தனமாய் ஒப்புக்கொண்டு தானும் அப்படியே செய்வதைத்தான் பின்பற்றல் என்று கூறப்படுவது. அதாவது ஒருவரால் சொல்லப்பட்ட அல்லது எழுதப்பட்ட அல்லது செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை மற்றவர் பின்பற்றி அவரை இன்னொருவர் அல்லது பலர் பின்பற்ற அவர்களை ஏனையோர் பின்பற்றி தொடர்வதுதான் பின்பற்றல் என்று கூறப்படுவது. இந்த பின்பற்றல், அதாவது கலிமாவுக்கு பல பொருட்கள் உண்டு என்று ஆரம்பத்தில் கூறப்பட்ட விஷயம், நாம் முன்பு விளக்கிய ஹதீஸில் சுட்டிக்காட்டப்பட்ட பொய் பரவிவிடும் என்ற காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இது கால வரையிலும் பின்பற்றப்பட்டே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வபாத்தாகி மௌத்தாகி சுமார் 30 வருடங்களுக்குள்ளாக இந்த பின்பற்றலும் புரட்டும் ஏற்படவே இல்லை என்பதும் 30 வருடங்களின் பின்பே இந்த புரட்டு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் ஆராய்வினால் தெரிய வருகிறது. உரிய இடங்களில் கவனிப்போம். பொறுமை அடைவாயாக. முன்பு இதற்காதாரமான ஒரு ஹதீதை தந்துள்ளேன். இந்த பின்பற்றல் எதை போன்றதென்றால், இந்த விக்கிரக வணக்க மார்க்கமானது எங்கள் பிதாக்கள் இதை அனுஷ்டித்து வர நாங்கள் கண்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று அக்கால முஷ்ரிக்கீன்கள் கூறியது போலவே இருக்கிறது. கலிமாவுக்கு பல பொருட்கள் உண்டு என்றும் கலிமாக்கள் 5 என்றும் எங்கள் முன்னோரான நாதாக்கள் அறிவித்ததைத்தான் நாங்களும் அறிவிக்கிறோம் என்றுதான் பின்பற்றல் வாதிகளும் கூறுகிறார்கள். குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 104. அல்லாஹ் இறக்கி வைத்ததன் பாலும் தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் இல்லை. எங்கள் மூதாதைகள் எதன் மீதிருக்க கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதைகள் யாதொன்றையும் அறிந்து கொள்ளாமலும் நேரான வழியில் இல்லாமலும் இருந்தாலுமா? அத்தியாயம் 5 பகுதி 1 தொடர். குர்ஆன் அத்தியாயம் 31 வசனம் 21. அவர்களை நோக்கி அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் இல்லை. எங்கள் மூதாதைகள் எதன் மீதிருக்க நாங்கள் கண்டோமோ அதனையே பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர். அவர்களுடைய மூதாதைகளைச் செய்தான் நரகவேதனையின்பால் அழைத்திருந்தாலுமா? குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 61. அல்லாஹ் இறக்கியதன் பாலும் தூதரின் பாலும் நீங்கள் வாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அந்த முனாபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் உம்மை விட்டு முற்றிலும் விலகிவிடுவதையே நீர் காண்பேர். இப்போது உன்பகுத்தறிவை பயன்படுத்திப்பார். வேதத்தின் அடிப்படை கலிமா என்றும் கலிமா முக்கமாத்தான ஒரே கருத்துடையதென்றும் கலிமா ஒன்றே என்றும் குர்ஆன் மூலம் ஒப்புக்கொள்ள வேண்டிய நாம், கலிமா 5 என்றும் கலிமா பல கருத்துக்களுடையது என்றும் கற்றும் கேட்டும் அறிந்திருப்பது குர்ஆனுக்கும் பகுத்தறிவுக்கும் மாறான படுபொய்யல்லவா? எம் முன்னோரில் மிக பலர் கலிமாவுக்கு பல கருத்துக்களுண்டு என்று எழுதியும் பேசியும் குர்ஆன் ஹதீஸ்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சூலுக்கும் விரோதமாய், பகுத்தறிவுக்கும் உண்மைக்கும் நேர் விரோதமான விவரங்களை கண்மூடித்தனமாய் பின்பற்றி எமக்கு கூறி எம்மை குழப்பத்துக்குள்ளாக்கி உண்மைக்கு மாறான வழிகேட்டிலேயே அழைத்துச் சென்றுள்ளார்கள் என்பது நிச்சயமான உண்மையல்லவா? எவர்களுடைய இருதயங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பதை உண்டு பண்ண கருதி என்று குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 7 ஆயத்தில் கூறப்படுகிற வசனம் இன்னும் பல உண்மைகளை எமக்கு விளக்கம் தருகிறது. அவற்றை உரிய இடங்களில் ஆராய்வோம். நான் குர்ஆனுக்கு மாற்றமாய் கூறமாட்டேன். ஆயினும் என்னுடைய சொல் குர்ஆனுக்கு மாற்றமாய் தென்பட்டால் என்னுடைய சொல்லை விட்டுவிட்டு நீங்கள் குர்ஆனையே முற்றிலும் பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள். ஹதீஸ்: நான் உங்களிடம் 2 பொருட்களை விட்டுச் செல்கின்றேன். அவ்விரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் நீங்கள் வழிதவறிவிட மாட்டீர்கள். அவற்றில் முதலாவது இறைவேதம், 2வது இறை தூதரின் வழிமுறை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அறிவிப்பவர் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முவத்தா. சுன்னா வழிமுறை என்பது கொள்கையை குறிப்பதாகும். ஹதீஸ்: நிச்சயமாக நான் உங்களிடையே எத்தகையவற்றை விட்டுச் செல்கிறேன் என்றால் அவற்றை நீங்கள் பற்றிப்பிடித்துக் கொண்டால் எனக்கு பின் நீங்கள் வழி தவறிவிட மாட்டீர்கள். அதில் ஒன்று மற்றொன்றை விட மேலானது. அது விண்ணகத்திலிருந்து மண்கம் வரை தொங்கும்படியான இறைவேதம் குரான் ஆகும். மற்றொன்று என்னுடைய அலுல் பைத் என்னும் குடும்பத்தினராவர் அவ்லியாக்கள். இவ்விரண்டும் ஹவுலுல் கவ்தரில் என்னிடம் வந்து சேர்ந்துவிடும். ஆதலில் அவ்விரண்டின் பாலும் நீங்கள் எனக்குப் பின் நல்ல முறையில் நடந்து கொள்வீர்களாக. அறிவிப்பவர் ஜெய்துப்னு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் திர்மிதை. ஹதீஸ்: எவரும் நம் மார்க்கத்திலே இல்லாதவற்றை புதிதாய் கூறினால் உண்டாக்கினால் அது மறுக்கப்பட வேண்டிய பிதத்தாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். பாவம் என்னும் கொடியவனுக்கு பல ஆயுதங்கள் இருப்பினும் அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு பிடி உண்டு என்றும் அதன் பெயர்தான் பொய் என்றும் ஹோம்ஸ் என்னும் அறிஞர் கூறுகிறார். இவ்விதமான சிந்தனையில்லாத மதிமாறாட்டமான உண்மைக்கும் பொய்க்குமிடையில் பேதம் காண முடியாத, பேதம் காணத் தெரியாத வமு மிகைத்த அறிஞர்களைப் பற்றி நீ ஏமாறாதே. ஆகையால்தான் தாடி உன்னை மறுட்ட வேண்டாம். தும்பை ஆட்டுக்கும் தாடி இருக்கத்தான் செய்கிறது என்று மாலிக் இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ்: அவனை இவ்வேதத்தையும் அருளினான். இதில் குறிப்பாக உள்ள ஒரே கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படை. குரான் 3:7 ஆயத்து முடியும் வரை நபியவர்கள் ஓதினர் என்று கூறி அன்றியும் பல பொருளுடைய வசனங்களும் இருக்கின்றன என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி பல பொருளுடைய வசனங்களில் குதர்க்கம் புரிபவர்களை நீங்கள் காணில் இவர்களைப் பற்றித்தான் இறைவன் இந்த வசனத்தில் கூறியிருக்கிறான் என்று அறிந்து அவர்களைப் பற்றி எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தனர். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி, முஸ்லிம், அபுதாவூத், திர்மிதை. மேலே காட்டிய 3:7 ஆயத்தில் எவர்களுடைய இருதயங்களில் மாறுபாடு இருக்கிறதோ என்று இறைவன் கூறுவது இன்னும் பல பெரிய உண்மைகளை எமக்கு விளக்கம் தருகிறது. இந்த மாறுபாடுடையவர்கள் யார் என்பதை நாம் கண்டறிய வேண்டியதாய் இருக்கிறது. இவ்விடம் அந்த ஆராய்வுக்கு பொருத்தமான இடமல்ல. ஆகவே இன்ஷா அல்லாஹ் கலிமாவை விளக்கும் போது அவ்விபரத்தை தருவேன், பொறுமையடைவாயாக. இந்த ஹதீஸை ஆழமாக நோட்டமிட்டால் சூலுடைய காலத்தில் பின்வருவோர் கலிமாவான முக்கமாத்துடைய வசனத்துக்கு பல பொருட்களை கற்பித்து தப்பர்த்தம் செய்ய மாட்டார்கள் என்று நம்பியிருந்தார்கள் என்பதும், பல அர்த்தங்களையுடைய வசனங்களையே பலர் போலிப்பேர்மார் தப்பர்த்தம் செய்து வழிகெடுப்பார்கள் என்று நம்பி எச்சரிக்கை செய்துள்ளார்கள் என்பதும் தெரியவருகிறது. ஆயினும் இது சூலுக்கு தெரியாதிருக்கக்கூடிய ஒரு விடயமல்லடோ. அத்தியாயம் 5, பகுதி 2. இப்போது நாம் குரானை மட்டும் வைத்துக்கொண்டு கண்டறிந்த உண்மையை, அதாவது கலிமத்து தய்யிபா ஒரே கருத்துடையது என்று அறிந்த உண்மையை உறுதிப்படுத்துவதற்காக உசூல் பிக்கி என்னும் தர்ம சாஸ்திரத்தில் கையாளப்படும் மூல சூத்திரங்களின் பரிபாஷைகளில் சிலவற்றை நமது தெளிவான பகுத்தறிவை கொண்டே ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனங்களான குரான் ஆயத்துக்களில் பல இனமான ஆயத்துக்கள் இடம்பெறுகின்றன. அவற்றில் ஒன்று நல் முலாஹிரு என்று கூறப்படும். நல்முலாஹிரு என்பதன் விபரம் என்னவென்றால், குரானுடைய வசன நடையின் கருத்து வெளிப்படையாயிருந்தும் அந்த கருத்துக்கு பொருத்தமாய் நேர்நடையாய் வசனம் நடத்தப்படவில்லையானால் அந்த வாக்கியத்தை நல் முலாஹிரு என்று கூறப்படும். இந்த விபரப்படி கலிமா நல் முலாஹிராக இருக்க முடியாது. ஏனென்றால் அதன் வசனடை கருதிய பொருளுக்கு பொருத்தமான நேர்நடையாய் கூறப்பட்டதாய் இராது. இதை கல்வியறிவில்லாத உண்மைகளான மக்கள் தெளிவாய் அறிய மாட்டார்கள். ஆகவே தௌஹீது விடயமாய் அறிவிக்கப்பட்ட வாக்கியம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் கருதிய பொருளுக்கேற்ற நேர்நடை உள்ளதாகவே இருக்க வேண்டும். இது அவசியமான வாஜிபாகும். ஆகவே கலிமத்து தய்யிபா நல்முலாஹிரு என்ற இனத்தைச் சேர்ந்ததேயல்ல என்பது தென்படுகிறது. அடுத்தது நஸ்ஸவு என்ற வகையைச் சேர்ந்த வசனங்கள். நஸ்ஸவு என்பதன் விபரம் என்னவென்றால்,
வெளிப்படையாயும் விரைவாயும் கருத்து விளங்கக்கூடியதாய் வசனம் நடத்தப்பட்டிருந்தும் தக்சீசவ் என்னும் விசேட குறிப்பையும் திவேலு என்னும் வலிந்துரை கொள்வதையும் ஏற்கக்கூடியதாய் இருந்தால் அந்த வாக்கியத்தை நஸ்ஸவு என்று கூறப்படும். இந்த விபரப்படி நோக்கினால் கலிமத்து தையிபா இந்த நஸ்ஸவு என்ற இனத்தைச் சேர்ந்ததாயும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஏனென்றால் நஸ்ஸவு என்பதில் தக்சீசு, வேலு, குறிப்பித்தல், வலிந்துரை கொள்ளல் ஆகிய குற்றங்களுக்கு இடம் உண்டாகும். ஆகவே சந்தேகமுள்ள வாக்கியத்தைக் கொண்டு தௌஹீதை உறுதிப்படுத்த முடியாது. அதன் கருத்தை கல்வியறிவில்லாத உம்மிகள் அறியமாட்டார்கள். ஆகவே கலிமா நஸ்ஸவு என்ற வகையைச் சேர்ந்ததுமல்ல என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்தது முபஸ்ஸரு என்ற வகையைச் சேர்ந்த வசனங்கள். முபஸ்ஸரு என்பதன் விவரம் என்னவென்றால், திவேலு என்னும் வலிந்துரை கொள்வதற்கு இடமில்லாமல் வெளிப்படையாய் தெளிவாய் துரிதமாய் பொருள் தரக்கூடியதாய் இருந்தும் மன்சூக் என்னும் வேறோர் வாக்கியத்தால் மாற்றப்பட்டதாய் இருந்தால் அந்த வாக்கியத்தை முபஸ்ஸரு என்று கூறப்படும். இந்த விபரத்தின் படி நோக்கினால் கலிமா முபஸ்ஸரு என்ற வகையைச் சேர்ந்ததாயும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஏனென்றால் முபஸ்ஸரு என்பது வேறோர் வாக்கியத்தால் மாற்றப்பட்டிருக்கும். மாற்றப்பட்ட வாக்கியத்தைக் கொண்டு இறுதி நாள் வரையிலும் தௌஹீதை நிலைப்படுத்த முடியாது. ஆகவே கலிமா முபஸ்ஸரு என்ற இனத்தைச் சேர்ந்ததுமல்ல என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்தது முக்கமு என்ற வகையைச் சேர்ந்த வசனங்கள். முக்கமு என்பதன் விவரம் என்னவென்றால், திவேல் என்ற வலிந்துரை கொள்ளுதல், பலாக்காரமாக கருத்து கொள்ளுதல், மன்சூக் என்ற மாற்றப்படல் முதலிய குற்றங்களுக்கு இடமில்லாததாய் வெளிப்படையாய் தெளிவாய் விரைவாய் உண்மைகளும் அதன் கருத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாய் கருதிய பொருளை விளக்குவது எதுவோ அதை முக்கமு என்று கூறப்படும். அதாவது முக்கமு என்பதன் ஷர்த்து என்னவென்றால், ஒன்றாவது வாக்கியத்தில் கருதிய பொருள் வெளிப்படையாய் இருக்க வேண்டும். இரண்டாவது வாசல் நடை கருதிய பொருளுக்கு பொருத்தமான நேர்நடையாக அமைந்திருக்க வேண்டும். மூன்றாவது திவில் என்னும் வலிந்துரை பலாத்கார கருத்து கொள்வதற்கு இடமில்லாமல் இருக்க வேண்டும். நான்காவது தக்சீசு என்னும் குறிப்பித்தலுக்கு இடமில்லாததாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது நுஸ்கு என்னும் மாற்றப்படலுக்கு இடமில்லாததாய் இருக்க வேண்டும். ஆறாவது இபாரத்துன்னஸ் என்னும் வெளிச்சத்தத்தாலேயே கருதிய பொருளை உணர்த்துவதாய் இருக்க வேண்டும். ஏழாவது தலாலதுன்னஸ் என்னும் கருத்து பிரமாணத்தினாலும் வெளிச்சத்தத்தால் உணர்த்திய அதே பொருளை உணர்த்தக்கூடியதாய் இருக்க வேண்டும். எட்டாவது கல்வியறிவில்லாத உண்மைகளும் அதன் பொருளை கஷ்டமில்லாமல் தெளிவாய் அறியக்கூடியதாய் கருதிய பொருளை வெளிப்படுத்த வேண்டும். அதன் விபரத்தை அறிவு ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் கருத்து இன்னதுதான் என்பதை எல்லோரும் அறியக்கூடியதாய் இருக்க வேண்டும். மேலே கூறிய சர்த்துக்கள் யாவும் சரியாய் உள்ளது எதுவோ அதுதான் முக்கமு என்பதாகும். ஆகவே குரான் ஹதீஸ்களில் தௌஹீதின் பேரில் அறிவிக்கப்படுகிற வாக்கியங்கள் நிச்சயமாகச் சந்தேகமின்றி முக்கமுவாக ஒரே கருத்துடைய வசனமாகவே இருக்க வேண்டும். இது வாஜிபாகும். இந்த விவரப்படி கலிமாவான வேத அடிப்படை முக்கமாத் என்று இறைவன் கூறுவது முற்றிலும் 100% உண்மைதான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக உம்மிகளுக்கு அவர்களில் நின்றுமே ஒரு சூலை அனுப்பினான் என்ற குரான் ஆயத்தின்படி உம்மிகளுக்கு இறைவன் மேல் எதிர்வாதம் இருக்க முடியாது. இது கூடாது என்ற நயத்துக்காகவே இறைவன் சூல்மாரை அனுப்பியிருக்கிறான். மேலும் சூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை வெளிப்படுத்தி அதை உறுதிப்படுத்துவதற்காக ஓதிக்காட்டிய ஒவல் அவலு, ஆதியானவன், அந்தமானவன், வெளியாகி இருப்பவன், உள்ளீடாய் இருப்பவன் போன்ற மற்றும் ஆயத்துக்களும் முக்கமு என்னும் வகையைச் சேர்ந்த ஒரே கருத்து மட்டும் உடையவையாய் இருப்பதால் கலிமாவின் பின் ஆயத்துக்களை ஓதியிருப்பதால் அந்த ஆயத்துக்களும் முக்கமுவான ஒரே கருத்துடையவைதான் என்பதை நாம் அறிகிறோம். ஏனென்றால் முக்கமுவுக்கு ஆதாரமாய் தலீலாய் தரப்பட்டவையும் ஒரே கருத்து மட்டும் உடைய முக்கமுவாகவே இருக்க வேண்டும். ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியினால் சுருதி இத்தி என்ற இரு பிரமாணங்களுக்கும் அமைவாய் கலிமா வலிந்துரை கொள்ள தேவையில்லாத ஒரே கருத்து மட்டும் உடையதே என்பதையும், கலிமாவுக்கு பல கருத்துக்கள் உண்டு என்று கூறுவது உண்மையான பகுத்தறிவுக்கும் வேதமான குரானுக்கும் நேர்மாறான படுபொய்யே என்றும் தெளிவாய் அறிந்து கொண்டோம். இது விடயமாய் நாம் இன்னொரு கோணத்தில் சிந்தனை செய்து பார்ப்போம்.
நாம் முன்பு காட்டிய 62க்கு 2ஆம் ஆயத்தில் உம்மிகளுக்கு அவர்களில் நின்றுமே ஒரு சூலை அனுப்பினான் என்று இறைவன் கூறுகிறான். அந்த உம்மிகளில் எழுத வாசிக்கத் தெரியாத, கல்வியறிவு இல்லாத மக்களில் சூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கடினமான விரோதியாய் இருந்தவன் அபூஜெயில்தான். அபூஜெயில் என்றால் மடையர்களின் தந்தை என்பதே அதன் அர்த்தம். இந்த மடையர்களின் தந்தையான அபூஜெயில் சூலைப் பார்த்து என்ன கூறுகிறான் என்றால், முஹம்மதே, நாம் உம்மை பொய்யராக்கவில்லை, நீர் கொண்டு வந்ததையே பொய்யாகக் காணுகின்றோம் என்றே கூறுகிறான். ஹதீஸ்: நிச்சயமாக நாம் உம்மை பொய்யராக்கவில்லை, எனினும் நீர் எதனைக் கொண்டு வந்தீரோ அதனையே பொய்யாக்குகிறோம் என்று அபூஜெயில் கூறினான். அறிவிப்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் திர்மிதை. இப்போது சிந்தனை செய்து பார். ரசூலுல்லாஹ்வால் உபதேசிக்கப்பட்ட கலிமாவை மடையர்களின் தந்தையான அபூஜெயில் கூட தெளிவாக விளங்கியதால்தான் அந்த கலிமாவின் கருத்து அவன் கொண்டிருந்த கொள்கைக்கு முரணாய் பொய்யாய் இருப்பதைக் கண்டான். ஆகையால்தான் நீர் கொண்டு வந்ததை பொய்யாக்குகிறோம் என்று கூறினான். ஆகவே மடையர்களுக்கும் கூட கலிமாவின் பொருளை தெளிவாய் அறியக்கூடியதாகவும் அதன் கருத்தை பொய்யாய்க் காணக்கூடியதாகவும் தான் இருந்திருக்கிறது. அப்படியானால் அந்த மடையர்களான உம்மிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட கலிமா பல கருத்துடையதாய் கல்விமான்களும் அல்லாஹ்வும் மட்டும் அறியக்கூடியதாய் எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அதாவது பல கருத்துடையதாய் இருக்கவே முடியாது. நிச்சயமாக ஒரே கருத்துடையதாய் முக்கமாத்தாய்தான் இருக்க முடியும். இது சாதாரண ஒரு மனிதனும் கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாயிருந்தும் பட்டம் பதவிகளைப் பெற்ற ஒரு சில உலமாக்களே இதை எள்ளளவும் சிந்தனை கெடுக்காமலே கண்மூடித்தனமாய் மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை உலமாக்கள் என்று எப்படி கூறுவது? பட்டம் பெற்ற முட்டாள் என்றுதானே கூற வேண்டும். படித்ததனால் அறிவிழந்தோறும் பல்லாயிரம் உண்டல்லவா? ஆயினும் இவ்விஷயத்தில் எமக்கு வேறு பல சந்தேகங்களும் கேள்விகளும் பிறக்கின்றன. அதாவது, ஒன்றாவது, கலிமாவுக்குரியது ஒரே பொருள்தான் என்றாலும் மனிதனுடைய அறிவு விளக்கத்துக்கேற்றபடி பல பொருட்களை கூறி விளக்கினால் என்ன? இரண்டாவது, பல தெய்வங்கள் உண்டென்று நம்பிய மக்களுக்கு பலாக்காரமாய் பொருள் கூறி ஒரே இறைவனை முதலில் ஏற்றுக்கொள்ளச் செய்து அதன்பின் படிப்படியாய் உண்மையை வெளிப்படுத்தி மக்களை நேர்வழியில் நடத்துவதற்காக கலிமாவுக்கு பல பொருட்களை கற்பனை பண்ணுவதில் என்ன தவறு? மூன்றாவது, பெரும்பெரும் வேதைகளான என் முன்னோர்கள் இந்த உண்மையை அறியாதவர்களாய் இருந்திருப்பார்களா? நான்காவது, மனிதர்களுடைய அறிவுக்கேற்றபடி பேசும்படியாய் ரசூலுல்லாஹ்வே கூறியிருப்பதால் கலிமாவுக்கு பல பொருட்களை கற்பித்து மனிதர்களுடைய அறிவுக்கேற்றபடி எம் முன்னோர் விளக்கிச் சென்றுள்ளார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதில் என்ன தவறு என்பவை போன்ற பல சந்தேகங்கள் எமக்கு ஏற்படுகின்றன. இவ்விஷயத்தில் உண்மையான தௌஹீதுக்கு நேர்மாறான பல விஷயங்களும் வழிகேடும் தங்கியிருக்கின்றன. இதை பொறுமையோடு அமைதியாய் ஒவ்வொன்றாய் தெளிவாய் நாம் விளங்கியறிய வேண்டியதாய் இருக்கிறது. இதை நாம் விளங்கித் தெளிவோம். நாம் தொகுப்பாய் முதலில் கூறுகிற விவரங்களை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால்தான் எமது சந்தேகங்களை உள்ளபடி நாம் நீக்கிக் கொள்ள முடியும். அத்தியாயம் 5, பகுதி 3. நம்முடைய மூதாதையர்கள் கூறியிருப்பதே சரி என்றிருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கலிமாவுக்கு பல பொருட்களை கற்பனை பண்ணி கூறி அந்த இருண்ட கால மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருப்பார்கள். அப்படி கூறாமல் அந்த அறிவு குறைந்த மக்கள் கலிமா உணர்த்தும் பொருளை தெளிவாய் அறியக்கூடியதாகவும் அந்த பொருளை அறிவினால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவும் இருந்தமையால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்கள். பைத்தியக்காரர், பொய்யர் என்றெல்லாம் கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுக்கு அனுப்பப்பட்டதே கலிமாவை கூறி தௌஹீதை விளக்கி வைத்து மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக தானே. அவர்கள் வந்த வேலையின் முழு நோக்கமே மக்களால் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்த தௌஹீதை உணர்த்துவதுதான். அப்படி அதற்காகவே வந்த நபியவர்கள் வந்த வேலையை அரைக்குறையாய் விட்டுவிட்டுச் சென்றுள்ளார்கள் என்று எவராலும் கூற முடியாது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது எப்போதாவது எவரிடத்திலாவது எக்காரணத்துக்காகவாவது கலிமாவுக்கு பல பொருட்கள் உண்டு என்று வெளிப்படையாய் அல்லது மறைமுகமாய் அல்லது ஓமைகள் மூலமாய் கூறியதே கிடையாது.
இதற்கு எந்த ஒரு ஹதீஸிலும் குரானிலும் எவ்விதமான ஆதாரமுமே கிடையாது. குரானுக்கு மாற்றமாய் நான் கூற மாட்டேன். அப்படி கூறியிருப்பதாய் உங்களுக்கு தென்பட்டால் என் சொல்லை நீக்கிவிட்டு குரானை பின்பற்றுங்கள் என்று கூறிய அதே ரசூலுல்லாஹ்வுடைய நாவின் மூலம் வெளியானதுதான் நாம் முன்பு காட்டிய 3-7வது குரான் ஆயத்தும். இந்த ஆயத்தில் கலிமா ஒரே கருத்துடையது என்று இறைவன் விளக்கியுள்ளதை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மறுத்திருப்பார்களா? கலிமாவுக்கு பல பொருட்களை கூறியிருப்பார்களா? குரானில் வீண்டர்க்கம் செய்வது நிராகரிப்பு குபிர் என்று கூறுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானுக்கு மாற்றமாய் கூறியிருக்க முடியுமா? 5 கலிமாக்களை கூறியிருப்பார்களா? ஹதீஸ் திருக்குரானில் வீண்டர்க்கம் செய்வது நிராகரிப்பாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் அபூதாவத். குரான் அத்தியாயம் 10 வசனம் 17. அல்லாஹ்வின் மீது பொய் சொல்பவனை அவனுடைய வசனங்களை பொய்யாக்குபவனை விட அக்கிரமக்காரன் யார்? குற்றவாளிகள் சித்தியடையவே மாட்டார்கள். இவ்விஷயத்தில் மிக விரிவான விளக்கத்தை ஷிர்க் என்றால் என்ன என்ற தலைப்பிலும் சந்தேக நிவர்த்தி என்ற தலைப்பிலும் உணர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் ஆதாரங்களோடு விளக்கியுள்ளேன். இப்போது அறிவில் நடுத்தர வகுப்பைச் சேர்ந்த நீ அவற்றை விளங்குவது கஷ்டமே. ஆகவே பொறுமையோடு தொடர்ந்து செல்லவும். கலிமத்து தய்யிபா ஒரே கருத்துடைய முக்கமாத்தைச் சேர்ந்ததுதான் என்று இவ்வளவு தெளிவாய் அறிந்த பின்பும் எங்களுடைய நாதாக்களின் அல்லது இமாம்களின் விபரத்தையே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நீ கூறுவதானால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய இமாம் குரான்தான். அபூ சமது குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் திர்மிதியில் காணப்படுகிறது. அதில் மக்களுடைய பயம் எவரையும் உண்மையை கூற தடை செய்யாதிருக்கட்டும், அவர் அதனை உள்ளபடி அறிந்திருப்பாரானால் என்று கூறப்படுகிறது. ஹதீஸ் நீளமாய் இருப்பதால் இங்கே எழுதப்படவில்லை. ஹதீஸ் என் சமூகத்தவரில் மறுத்தவரைத் தவிர ஏனையோர் சுவனம் செல்வர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது மறுத்தவர்கள் யார் என்று தோழர்கள் வினவினர். எவர் என்னை பின்பற்றி ஒழுகின்றாரோ அவர் சுவனபதி செல்வார். அன்று எவர் எனக்கு மாறு செய்தாரோ அவர் நிச்சயமாக மறுத்தவரே ஆவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா. ஆதாரம் புகாரி. மறுப்பவர் நிராகரிப்பவர் யார் என்பதை நீ சிந்தனை செய். குரான் அத்தியாயம் 25 வசனம் 82. ஆகவே நீர் நிராகரிப்பவர்களுக்கு வழிபடாதே. இந்த குரானை பற்றி நீர் அவர்களுடன் பலமாக தர்க்கம் செய்யும். குரான் அத்தியாயம் 18 வசனம் 84. மனிதர்களுக்கு இந்த குரானில் ஒவ்வொரு உதாரணத்தையும் விவரித்தே இருக்கிறோம். எனினும் மனிதனோ அதிகமாக வீண் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான். உண்மை இப்படியிருக்கும் போது ஆரம்ப மத்ரசாக்களிலேயே மாணவர்களுக்கு 5 கலிமாக்களையும் ஒரே கருத்துடைய கலிமாவுக்கு பல பொருட்களையும் கற்பித்தே ஈமானின் இஸ்லாத்தின் ஆரம்பத்தை உணர்த்துகிறோம். ஆனால் என்னறிவு கெட்டிய வரையில் மத்ரசாக்களில் கடமையாற்றும் பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்களோ சமூகத்தில் உள்ள அறிஞர்களோ கல்வி கற்று வெளியேறும் பட்டதாரி மாணவர்களோ இவ்விஷயங்களை சிந்தனைக்கெடுத்ததாய் தெரியவில்லை. மத்ரசாக்களின் பாடநூல்களை பாடத்திட்டங்களை குரான் ஹதீஸ் பகுத்தறிவின் ஆதாரங்களுக்கமைவாய் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. பூர்வீக காலத்தில் இருந்தே ஒருவரையொருவர் பின்பற்றித்தான் கல்வி போதிக்கப்படுகிறது இல்லாமல் உண்மையின் அடிப்படையிலேயே கல்வி போதிக்கப்படுகிறது என்று கூற முடியாமலே இருக்கிறது. குரான் ஹதீஸ்களில் எங்கேயாவது 5 கலிமத்து தய்யிபாக்களுண்டென்று கூறப்படாமல் இருக்கும்போது குரான் ஹதீஸ்களுக்கு மாறான மார்க்கத்துக்கு விரோதமான இந்த தவறான அடிப்படையில் கலிமாவுக்கு பல பொருட்களுண்டு என்ற அடிப்படையிலேயே கல்வியை கற்று வெளியேறும் மாணவன் உண்மையை எப்படி ஒப்புக்கொள்வான்? உண்மையை எப்படி உபதேசிப்பான்? இவ்விஷயத்தில் அறிய வேண்டிய பல உண்மைகளும் நுட்பங்களும் தென்படுகின்றன. அவற்றை உரிய இடங்களில் கண்டறிவோம். ஹதீஸ் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு 3 காரியங்களை விட்டும் அபயமளித்திருக்கிறான். ஒன்றாவது, நீங்கள் யாவரும் அழிந்துவிட உங்கள் நபி உங்களை சபியாதிருத்தல். இரண்டாவது, பொய்யர்கள் உண்மை சொல்பவர்களை வெற்றி கொள்ள அல்லாஹ் விடமாட்டான்.
மூன்றாவது, வழிகேட்டில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேரமாட்டீர்கள். அறிவிப்பாளர் அபூ மாலிக் அஸரி ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் திர்மிதி. இவ்வாக்கியத்தில் பல நுட்பங்கள் தென்படுகின்றன. பின்னால் விபரம் தரப்படும். ஹதீஸ் கைசிப்னு அபி ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு நீண்ட ஹதீஸில் அறியாமை காலத்துக்குப் பின் அல்லாஹ் நல்கிய இந்த மார்க்கத்தில் எங்களின் வாழ்வு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு பெண் வினவினாள். அதற்கு அவர்கள், உங்களுடைய இமாம்கள் நேர்மையாயிருக்கும் வரை என்றனர். இமாம்கள் என்றால் யார் என்று அப்பெண் மீண்டும் வினவினாள். அதற்கு அவர்கள், அறிந்து கொள்ளும் உம்முடைய கூட்டத்தாரில் கட்டளை பிறப்பித்து அவர்களை அதற்கு பணிந்து நடக்கச் செய்யும் தலைவர்களும் சிறப்புமிக்கவர்களும் இல்லையா? அவர்கள்தான் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கைசிப்னு அபி ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி. ஆகவே எம் வழிகாட்டிகளான அபூ ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹ், ஷாபி, ஹம்பலி, மாலிகி போன்ற இமாம்கள்தான் கலிமாவுக்கு பல பொருட்களுண்டு என்று கூறியிருந்தாலும் கூட அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்றேயாகும். இமாம்கள்தான் அப்படி கூறினார்கள் என்பது சரியாய் உறுதிப்படவில்லை. அப்படி அவர்கள் கூறியிருந்தாலும் கூட அது அவர்களின் அறியாமையும் தவறுமையாகும். ஏனென்றால் மக்களால் இமாம்கள் என்று கணிக்கப்பட்ட அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதற்கு எவ்வித ஆதாரமுமே கிடையாது. அவர்களும் எம்மைப் போன்ற தவறு செய்யக்கூடிய மனிதர்களேதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உலக விவகாரங்களில் சில தவறுகளைச் செய்துள்ளார்கள் என்பது தென்படுகிறது. குர்ஆன் அத்தியாயம் 47 வசனம் 19. நபியே, நிச்சயமாக அல்லாஹ் தவிர இலாஹ் இல்லை என்பதை நீர் உறுதியாக அறிந்து கொண்டு நீர் உம்முடைய தவறுகளை மன்னிக்கக் கோருவதுடன் விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பைக் கோருவீராக. உங்களுடைய நடமாட்டத்தையும் நீங்கள் தங்கும் இடங்களையும் அல்லாஹ் அறிவான். தவறு எவ்வகையில் உள்ளதே யாயினும் ரசூலுக்கும் தவறுண்டு என்பதை ஆயத்தைக் கொண்டு நாம் அறிகிறோம். அவர்களிடம் தவறில்லாதிருந்தால் அவர்களை காமில் என்று கூற முடியாது.